வருமான விஷயங்கள்ல எனக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்து சரியான ஒரு வருமானம் இல்லைங்கிறது ஜூனுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் எனக்கு வந்து சரியா ஃபீல் ஆவல. இன்னும் அதிகமா தரேன்னாங்க, தராம விட்டுட்டாங்க. என்ன வந்து ஏமாத்திட்டாங்க. எனக்கு வந்து பொருளாதார தன்மையில என்ன வந்து சில பேர் என்ன வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுல வந்து பொருளாதார விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வழிபாடுகளை பொறுத்தளவு இந்த கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கிறதுனால நாக வழிபாடுகளை ஒரு கருட பஞ்சமியெல்லாம் வந்ததுன்னா அந்த கருட பஞ்சமியில் கருடனுடைய வழிபாடு பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் இருப்பார் இல்லையா அங்கே போய் விளக்கு போடுங்க. ராசியில் ராகு கேது இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கிராமப்புறம் சைட்லலாம் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், பாம்பு கண்ணுக்கு முன்னாடி தட்டுப்படும், கனவுல பாம்பு வரும். இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான தொந்தரவுகள், மனக்கிலேசங்கள், மனசில் என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடுமா, நம்மளால் எதுவுமே காப்பாற்றிக்க முடியாதாங்கிற சூழ்நிலை பெண்களுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடமாற்றம், இடப்பெயர்ச்சி இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கும். நான் வீடை மாற்றலை அப்படின்னா வீட்டில் பெயிண்டிங்கோ இல்லை வீட்டை ஏதாவது மாற்றி வைக்கிறது, பொருட்களை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஜூன் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். அவங்கவுங்களோட ராசி தன்மைக்கு தகுந்த மாதிரி அது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம்.